வணக்கம். நான் சினிமா ரசிகன் பராசக்தி. ஏற்கனவே பராசக்தி 1952 சிவாஜி கணேசன் அவங்களுடைய நடிப்பில் கலைஞர் கருணாநிதி அவங்களுடைய வசனத்தில் வெளிவந்து சக்கப்போடு போட்ட படம். சமூகத்தில் நிறைய கருத்துக்களை பேசின படம். இப்போ ஒரு படம் வந்திருக்குது. இது என்ன பேசியிருக்கு அப்படின்னா, மொழி அரசியல் பேசியிருக்கு. இந்த 1965 காலகட்டத்தில் இந்தி திணிப்பு எப்படிலாம் வந்தது, அதை அந்த மாணவர்கள் அமைப்பு எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலிங்காக பேசியிருப்பாங்க. மாணவர் அமைப்பு தலைவராக ஆதரவாக வருவார். சிவகார்த்திகேயன் வந்து ரயில்வேல உதவியாளராக இருக்கிறார். இன்ஜினில் அந்த கரி எள்ளி போடக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். எக்ஸாம் எழுதி எப்படியாவது டிடியாக மாறணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருக்கும். அதுக்காக அவர் முயற்சி செய்கிறது. அப்புறம் கதாநாயகிட்ட ஹிந்தி கற்றுக்கிறது, இந்த மாதிரி காட்சிகள் போகும். அவர் அந்த எக்ஸாமில் அவருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்காம போகும். அதுக்கப்புறமா அவர் ஒரு போராட்டக்காரராக மாறுது. ஆரம்பத்தில் அவர் ஒரு போராட்டக்காரராகவே இருப்பார். புறநானூற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனும் தம்பி சேர்ந்து இந்த போராட்டத்தில் எப்படி ஈடுபட்டாங்க, இன்னும் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்தது, அதை எப்படியெல்லாம் அவங்க சமாளித்தாங்க, அதை ராவாக சொன்னால் அந்த மக்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சினிமாத்தனமும் கலந்து தான் சொல்லியிருப்பாங்க. கதாநாயகனுக்கான பாட்டு, அப்புறமா ஆரம்பத்தில் ஒரு சண்டை, அதே போல் கிளைமேக்ஸில் ஒரு சண்டை, இந்த மாதிரிலாம் அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து கண்டென்ட் ஓரியன்டாக அணுகக்கூடியவங்களுக்கு வந்து இது ஒரு தரமான ஒரு படைப்பு தான். சிவகார்த்திகேயன், அதர்வா இவங்க எல்லாமே அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க. ரவி மோகன் வில்லத்தனத்தில் வெளுத்து வாங்கியிருப்பார். ஐபி அதிகாரியாக வருவார். ஆடியன்ஸை கடுப்பேற்றுற அளவுக்கு இருக்கும் ரவி மோகனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸு. முன்னாடி நம்பியார் படத்துலலாம் நம்பியாரை திட்டுவாங்களா ஆடியன்ஸை, அது மாதிரி இந்த படத்தில் இந்த நபரை வந்து ஆடியன்ஸை திட்டி தீர்த்துருவாங்க. பாடல்கள் நிறைய இருந்தது. அது 1-2 குறைச்சிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போவுமே இது டியூரேஷன் கம்மி தான், ஒரு 2.5 மணி நேரம் அந்த மாதிரி தான் ஓடுது. போராட்டக்காரர்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் முன்னாடி ஒரு விஷயத்தை செய்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அவங்க மெனக்கெட்டது. அந்த பிரைம் மினிஸ்டர் முன்னாடி இந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக அவங்க பட்ட சிரமங்கள், அந்த காட்சி அமைப்பு எல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. குஸ்பம் மூமெண்ட்ஸு நிறைய இருக்குது. முதல் பாதி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 2வது பாதி நல்ல வேகம் எடுத்தது, அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இந்த படத்துடைய வசனங்கள் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுலேயும் கிளைமேக்ஸில் ரவி மோகன் பேசும்போது, நான் திரும்பவும் வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் என் பேரம்பேத்தியெல்லாம் வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுவார். ரொம்பவே அல்டிமேட்டாக இருந்தது. சேத்தன் அண்ணாவை நினைவுபடுத்தக்கூடிய கேரக்டர்லையும், அப்புறம் குரு சோமசுந்தரம் கலைஞர் அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. ஜிவி பிரகாஷோடைய மியூசிக்கு, அப்புறம் ரவி கே சந்திரனுடைய ஒளிப்பகுதி, இதெல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சுது. நிறைய மாணவர்களையும் பார்க்க முடிஞ்சுது. நிறைய ஃபேமிலியில் அம்மா அப்பா பசங்க எப்படிலாம் பார்க்க முடிஞ்சுது. இந்த மாதிரி படங்களெல்லாம் நம்ம பார்க்கல, ரசிக்கலை அப்படின்னா, கஞ்சா கடத்துறது, அப்புறம் ஒரு ஜெயிலில் போய் ஒருத்தனை போட்டு தள்ளுறது, இந்த மாதிரியான ஒரு நம்ம விரும்பத்தகாத படங்கள் தான் வந்து சேரும். அதனால் இந்த மாதிரி நல்ல படங்களை நம்ம ஆதரிக்கணும். அது நம்மளுடைய கடமையும் கூட. கண்டிப்பாக அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.